முருக பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனின் வணக்கம். சக்தியும் நானும். அப்பன் முருகப்பெருமானோட ஒரு பாடலை தினமும் பாடி வரவங்க கண்டிப்பாக அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருநிறைக்கு இறைவனை வாழ்வார் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? உண்மைங்க, இது உண்மை. முருகப்பெருமானுடைய 8 நாமங்கள், அதாவது முருகப்பெருமானின் 8 பெயர்களை கூறக்கூடிய இந்த வரிகள், இந்த பாடலை எவன் ஒருவன் தினமும் பாடிக்கொண்டு இருக்கிறானோ, தினமும் பாராயணம் செஞ்சு கொண்டே இருக்கிறானோ அவன் கண்டிப்பாக அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருநிறைக்கு இறைவனாய் வாழ்வான் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லைங்க. அந்த வரிகளை பார்க்கலாமா? முருகப்பெருமானுடைய 8 திருநாமங்கள், அதாவது முருகப்பெருமானின் 8 பெயர்கள் வாங்க பார்க்கலாம். சேந்தனை, கந்தனை, செங்கோட்டு வெப்பனை, செஞ்சுடர்வில் வேந்தனை, செந்தமிழ்னுள் விழித்தோனை, விலங்கவள்ளி காந்தனை, கந்த கடம்பனை, கார்மயில் வாகனனை, சான்றோனை, எப்போதும் மறவாதவருக்கு ஒரு தாழ்வில்லையே. இந்த வரிகள் தாங்க அப்பன் முருகப்பெருமானுடைய 8 திருநாமங்களை சொல்லக்கூடிய இந்த வரிகளை எவன் ஒருவன் தினமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அனுதினமும் பாராயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கானோ அவன் கண்டிப்பாக அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருநிறைக்கு இறைவனாய் வாழ்வான் அப்படின்ட்டு தலப்புராணம் சொல்லுதுங்க. இந்த பெயர்களை, முருகப்பெருமானுடைய இந்த திருநாமங்களை நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பெயர்களை சொல்லிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக நீங்களும் நல்ல நிலைமைக்கு வருவீங்க, நல்லபடியாக முன்னேறுவீங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. ஓம் முருகா.